தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். உலக அளவில் புகழ்பெற்ற நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலத்தில் ஆரோக்கிய அன்னையை காண தமிழ்நாடு மக்கள் மட்டும் அல்லாமல் இந்தியாவிலிருந்தும் பல்வேறு நாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் நாள்தோறும் வருகை தந்து வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மரியத்தாயை தரிசித்து செல்கின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய திருத்தலங்களில் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலம் மிகவும் புகழ்பெற்ற திருத்தலமாகும். ரோமன் கத்தோலிக்க திருத்தலமான இந்த திருத்தலம் இந்தியாவின் புகழ்பெற்ற கிறித்துவ திருத்தலமாகும். இத்திருத்தலத்திற்கு சென்றால் பக்தர்கள் வேண்டியதெல்லாம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இந்த திருத்தலத்திற்கு செல்பவர்களுக்கு உள்ளது. இத்திருத்தலத்திற்கு சென்றால் நோய்கள் எல்லாம் தீரும் என்றும் பாவங்கள் எல்லாம் குறையும் என்றும் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. கிறிஸ்தவர்கள் மட்டும் அல்லாமல் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் இந்த ஆரோக்கிய அன்னை ஆலயத்திற்கு வந்து சாமி தரிசனம் செய்து மரிய அன்னையை வணங்கி செல்கின்றனர் என்பது இத்திருத்தலத்தின் சிறப்பாகும். சென்னையில் இருந்து 320 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்திற்கு செல்ல தனியார் பேருந்தில் 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை கட்டணமும், ரயிலில் சாதாரண கட்டணமாக 125 ரூபாயும், படுக்கை வசதி கொண்ட ரிசர்வேஷனில் 250 ரூபாயும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. வேளாங்கண்ணி கோவில் அருகில் உள்ள கோவில் தங்கும் விடுதியில் குறைந்த கட்டணத்தில் பக்தர்கள் தங்குவதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் கோவில் அருகாமையில் நூற்றுக்கணக்கான தனியார் விடுதிகளிலும் கட்டப்பட்டுள்ளது. இந்த விடுதிகளில் குறைந்தபட்சம் 1000 ரூபாய் முதல் பல 1000 ரூபாய் வரை அவரவர் வசதிக்கு ஏற்றாற்போல் விடுதிகளின் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்தில் மேரி அன்னையின் பிறந்த நாளான செப்டம்பர் 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் மாதா திருவிழா வெகு சிறப்பாக தொடங்கி ஒரு வார காலம் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று இறுதியில் மரியன்னை ஊர்வலமாக தேர்பவனி சென்று பக்தர்களுக்கு தரிசனம் தந்து பிறகு கொடியிறக்கப்பட்டு திருவிழா முடிவு பெறும். இந்த திருவிழாவை காண தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இத்திருத்தலத்தில் குவிந்து மரிய அன்னையை வணங்கி செல்கின்றனர் என்பது இத்திருத்தலத்தின் புகழ்பெற்ற விழாவாகும். புகழ்பெற்ற இந்த திருத்தலம் இந்த இடத்தில் எப்படி தோன்றியது என்பது குறித்து இப்போது நாம் காண்போம். 1592ஆம் ஆண்டு இப்பகுதியில் வசிக்கும் ஆயர்குல சிறுவன் ஒருவன் அங்குள்ள பண்ணையாருக்கு நாள்தோறும் பால் எடுத்துச் சென்று அவருக்கு வழங்கி வருவது வழக்கம். இந்நிலையில் ஒரு நாள் அந்த சிறுவன் எதிரே மரியன்னை தன் குழந்தையுடன் தோன்றி தன் குழந்தைக்கு பால் அளிக்குமாறு அந்த ஆயர்குல சிறுவனிடம் கேட்டுள்ளார். அந்த சிறுவனும் பண்ணையாருக்கு கொண்டு சென்ற பாலில் கொஞ்சம் பாலை புனித அன்னைக்கு வழங்கியுள்ளான். இதை அடுத்து அந்த சிறுவன் பண்ணையாருக்கு பால் கொண்டு செல்லும் போது குறைவாக உள்ளது. இது குறித்து பண்ணையார் கேட்டுள்ளார். அதற்கு அந்த ஆயர்குல சிறுவன் நடந்த சம்பவத்தை கூறியுள்ளான். அந்த நேரத்தில் அந்த குடத்தில் இருந்த பால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. இதை கண்ட அந்த பண்ணையார் மாதாவின் அற்புத செயலை கண்டு அந்த இடத்துக்கு சென்று பார்த்து அங்குள்ள அதிசயங்களைக் கண்டு அங்கு ஒரு சிறு ஆலயத்தை உருவாக்கினார். இதற்கு அடுத்ததாக 2வது முறையாக 1637ஆம் ஆண்டு ஊனமுற்ற மோர் விற்கும் சிறுவனுக்கு புனித அன்னை காட்சியளித்து மோர் கேட்டுள்ளார். அந்த சிறுவனும் மோர் வழங்கி உள்ளான். இதையடுத்து அன்னை நாகப்பட்டினத்திற்கு சென்று அங்குள்ள செல்வந்தர்களிடம் சென்று தனக்கு ஆலயம் கட்டுமாறு கூறியுள்ளார். அந்த சிறுவன் தன்னால் நடக்க முடியாது என்று கூறியுள்ளான். உடனடியாக புனித அன்னையின் அற்புதத்தினால் அந்த மோர் விற்கும் சிறுவன் எழுந்து நடக்க ஆரம்பித்து அங்குள்ள நகரத்திற்கு சென்று நடந்த அற்புதங்களை கூறியுள்ளான். இதற்கு அங்குள்ள செல்வந்தர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு ஆலயத்தை அந்த பகுதியில் எழுப்பினர்.
அதன் தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக 1671ஆம் ஆண்டு போர்ச்சுகீசிய மாலுமிகள் இலங்கைக்கு பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது நடுவழியில் கடும் புயல் ஏற்பட்டு அனைவரும் கடலில் மூழ்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இந்நிலையில் புனித மரி அன்னையிடம் தங்களை காப்பாற்றும்படி வேண்டுதல்கள் வைத்துள்ளனர். இந்த வேண்டுதல்களை மரியன்னை கேட்டு அவர்களை காப்பாற்றி இப்பகுதியில் கரை சேர்த்துள்ளார். அப்போது அவர்கள் வேளாங்கண்ணி திருத்தலம் அருகில் கரை ஒதுங்கினார்கள். இதையடுத்து அவர்கள் கப்பலில் இருந்து கொண்டு வந்த கொடிமரத்தையும் அங்கே நட்டு வைத்து அந்த இடத்தில் அழகிய ஆலயத்தையும் கட்டி முடித்தார்கள். இப்படி படிப்படியாக அந்த ஆலயம் உருவாகி இன்று உலகம் போற்றும் மாபெரும் ஆலயமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 20 ஏக்கர் பரப்பளவில் 3க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய தேவாலயங்களுடன் இக்கோவில் சிறப்புற விளங்குகிறது. இந்த மாதா கோவிலின் முக்கிய சிறப்பு என்னவெனில், புதிதாக கட்டப்பட்ட இக்கோவிலில் இருந்து பழைய மாதா கோவிலுக்கு செல்வதற்கு 600 மீட்டர் நீளத்திற்கு மணலால் சாலை போடப்பட்டுள்ளது. சாலையின் இருபுறத்திலும் சிமெண்ட் கற்களால் நடைமேடை போடப்பட்டுள்ளது. இந்த மணல் சாலையில் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் 600 மீட்டர் நீளமும் முத்தி செய்து மாதாவை வணங்குகிறார்கள். முக்தி என்பது என்னவென்றால், முழங்கால் படியிட்டு அந்த மணல் பரப்பில் நடந்து சென்று பழைய மாதா கோவிலுக்கு சென்று அங்குள்ள பரிசுத்த கிணற்று நீரை எடுத்து தெளித்து கொண்டு அந்த ஆலயத்தில் தன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறார்கள். இங்கு வரும் பக்தர்கள் தங்களுடைய உடல் அவதியை குறித்து கவலைப்படாமல் முட்டி போட்டு நடந்து வேண்டுதல் செய்து தங்கள் குறைகளை தீர்த்து வைக்குமாறு மாதாவிடம் முறையிட்டு வேண்டுதல் செய்வது இத்திருத்தலத்தின் சிறப்பாகும். அப்படி வேண்டுதல் செய்தால் தங்களின் வேண்டுதல்கள் கேட்கப்படுவதாக அங்கு வரும் பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த ஆலயத்திற்கு செல்லும் வழியில் இருபுறமும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்ட போது இயேசு கிறிஸ்துவை அங்குள்ள போர் வீரர்கள் அடித்துச் சென்ற காட்சிகள், இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து செல்கின்ற அந்த காட்சிகள் திருவுருவச் சிலைகளாக சாலையின் இருபுறமும் வைக்கப்பட்டுள்ளது. அந்த வழியாக செல்கின்றவர்கள் இந்த சிற்பங்களை வணங்கி கண்டு செல்கின்றனர். அது மட்டுமல்லாமல் அந்த பழைய புனித அன்னை ஆலயத்திற்கு செல்கின்ற வழியில் தற்போது ஒரு புதிய ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தின் உள்ளே கிட்டத்தட்ட 6000 பேர் அமர்ந்தும் ஆலயத்தின் வெளியே சுமார் 5000 பேர் அமர்ந்தும் சிறப்பு பிரார்த்தனை காணும் வகையில் புதிய பிரம்மாண்டமான ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. திருத்தலத்தின் அருகாமையில் தமிழ்நாட்டிலே மிக உயரமான இயேசு கிறிஸ்துவுடைய திருவுருவச் சிலை நிறுவப்பட்டுள்ளது. மிகவும் பிரம்மாண்டமான இந்த சிலையின் உயரம் 80 அடி கொண்டதாகும். இந்த இயேசு கிறிஸ்துவின் பிரம்மாண்ட திருவுருவச் சிலையை காண ஏராளமான பக்தர்கள் இந்த இடத்திற்கு வந்த வண்ணம் உள்ளனர். மிகப்பெரிய பூங்காக்கள் உள்ள பகுதியின் மத்தியில் அமைக்கப்பட்ட இந்த சிலுவையை வேளாங்கண்ணி கோவிலின் எந்த இடத்திலிருந்தும் பார்த்தாலும் தெரியும். அந்த வகையில் மிகச் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலில் மற்றொரு சிறப்பு அம்சமாக இந்த ஆலயத்திற்கு அடுத்தபடியாக கடைசியாக வேளாங்கண்ணி புனித மரியன்னையின் பழைய ஆலயம் அருகில் சென்று அங்குள்ள கிணற்றில் கண்டு ரசித்து அந்த நீரை வாங்கி கொண்டு அங்குள்ள ஆலயத்தில் மாதாவிடம் வேண்டுதல் செய்து குறைகளை கூறி அந்த ஆலயத்தின் அருகில் வழங்கப்படும் புனித நீரை பல்வேறு பொருட்களில் வாங்கிக் கொண்டு தங்கள் வீடுகளுக்கு கொண்டு சென்று ஜெபித்து அந்த நீரை தங்கள் மேல் தெளித்தும் குடித்தும் பல்வேறு அற்புதங்களை பெற்றுச் செல்கின்றனர். தமிழ்நாட்டில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த தேவாலயத்தை காண இந்த இடத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் புனித அன்னை திருத்தலத்திற்கு வந்து அன்னையை வணங்கி அருகாமையில் உள்ள கடற்கரைக்கு சென்று குளித்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இப்பகுதியில் உள்ள கடைகளுக்கு சென்று வீட்டுக்கு தேவையான பல்வேறு பொருட்களையும் புனித அன்னையின் பல்வேறு நினைவுப் பொருட்களையும் பொதுமக்கள் வாங்கி செல்கின்றனர். மாதா திருத்தலத்திற்கு அருகில் ஆலயத்திற்கு சொந்தமான அருங்காட்சியகம் ஒன்று உள்ளது. அந்த அருங்காட்சியகத்தில் மாதாவிடம் வேண்டுதல்கள் செய்து படைப்பதற்கு பல்வேறு பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. இப்பொருட்களை இங்கு வரும் பக்தர்கள் வாங்கி காணிக்கை படைக்கின்றனர். இந்த வேளாங்கண்ணி புனித மரியன்னையை காண தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிறிஸ்துவரும் வருடம் ஒரு முறையாவது இந்த ஆலயத்திற்கு வந்து தங்கள் மகிழ்ச்சியையும் தங்கள் வேண்டுதல்களையும் நிறைவேற்றிச் செல்வது தங்களின் கடமையாக கருதுகின்றனர்.
இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தை அனைத்து பொதுமக்களும் தங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கண்டு அன்னையின் அருள் பெற்றுச் செல்லவும். தமிழ் நியூஸ் இணையதள செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிட்டிபாபுவுடன் பின்னணி குரலுடன் உதயகுமார். புதுமையான செய்திகளை உடனுக்குடன் கண்டுகளிக்க தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும்.